The next main topic என்ன அப்படின்னா means of transporting plants. ஸோ என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டில் வந்து மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல்ஸ் carried out by diffusion and active transporting plants. ஸோ என்னென்ன டிரான்ஸ்போர்ட் மெத்தட் வந்து இங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து எத்தனை மெத்தட்ஸ் நடக்கும் அப்படின்னா ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. டிஃப்யூஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஆஸ்மோசிஸ் அண்ட் இமிபிஷன். இந்த ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஃப்யூஷன். The movement of solid liquid and gaseous molecule from the region of higher concentration to of their lower concentration without utilization of energy is called diffusion. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஒரு செல்லில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன், நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் மாலிகுல்ஸ்க்கு வந்து எனர்ஜி வந்து என்னாகும் அப்படின்னா மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது அந்த இடத்துல எந்த வித யூட்டிலைசேஷன் எனர்ஜி வந்து தேவைப்படாது. அதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன் மெத்தட். இது வந்து ஒரு பாசிவ் ப்ராசஸ், ஆக்டிவாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது யாருமே வந்து என்ன பண்ண வேணாம், இன்பிட் பண்ண வேண்டாம், இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம், அதாகவே நடக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஃப்யூஷன் மெத்தட். ஓகே, the second one is active transport. active transport அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதே மாதிரி ஹையர் கான்சன்ட்ரேஷன், ஹையர் கிரேடியன்ட்லேருந்து லோயர் கிரேடியன்ட்டுக்கு மாலிகுல்ஸ் மூவ் ஆகும்போது யூட்டிலைஸ் த எனர்ஜி. ஸோ active transport utilize energy to pump molecules against a concentration gradient. Active transport is carried out by membrane bound proteins. These proteins use energy to carry the substance across the cell membrane. ஸோ செல் மெம்பரேனுக்கு மூவ் ஆகுறதுக்கு இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா எனர்ஜி வந்து வேணும். அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பம்ப்ஸ். தீஸ் பம்ப்ஸ் கேன் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து புஷ் பண்ணி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் வந்து நடக்குது. அதுக்காக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் த அப்ஹில் டிரான்ஸ்போர்ட். த நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்மோசிஸ். ஸோ ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு ரீஜன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ அ செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஒரு மெம்பரேன் வழியாக அது என்ன ஆகுனா ஊடுருவி போகும். அப்படி போகும்போது என்ன ஆகுனா அதுக்கடையில் வந்து ஆஸ்மாசிஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்கு பேர் ப்ராசஸ்க்கு தான் ஆஸ்மாசிஸ். இதுவும் வந்து ஒரு பாசிவ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் எனி அதர் சால்வெண்ட் மாலிகுல்ஸ். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் வாட்டர் மாலிகுல் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த ரீஜன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ அ செமி பெர்மியபிள் மெம்பரைன். செமி பெர்மியபிள் மெம்பரைன் வழியாக வந்து இது டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்து போகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் அ பிளாஸ்மோலைசிஸ். பிளாஸ்மோலைசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லிவிங் பிளான்ட் செல்லில் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் வந்து இருக்கும். வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். செல்லுலேருந்து வெளியில் மூவ் ஆகும், அப்புறம் வெளியிலேருந்து மறுபடியும் செல்லுக்குள்ளே மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போது செல்லுக்குள்ளேருந்து வாட்டர் மாலிகுல் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த செல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷ்ரிங்கேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்மோலைசிஸ். இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மல் பிளான்ட் செல்லில் உள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா புரோட்டோபிளாசமு எல்லாமே செல்ஸ் எல்லாமே இருக்கும், உள்ள வாட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிளாஸ்மோலைசிஸ் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல் சைட்டோபிளாசம் எல்லாமே என்ன ஆகும்னா வாட்டர் லாஸ் ஆன உடனே என்ன ஆகும், ஷ்ரிங்கேஜ் வந்து ஆயிரும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிளாஸ்மோலைசிஸ். த நெக்ஸ்ட் ஒன் இம்பிபிஷன். இந்த இம்பிபிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிஃப்யூஷன் தான். விச் சாலிட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் அப்சர்வ்டு வாட்டர் அண்ட் கெட்ஸ் ஸ்வெல் அப். ஸோ ஒரு சாலிட் பிளான்ட் மெட்டீரியல் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் அப்சர்வ் பண்ணி ஸ்வெல் அப் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்ப்ரவுட்டிங் சீட்ஸ் அந்த பச்சை பயிறு, ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து தண்ணியில் ஊற போட்டோம் அப்படின்னா அது ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும், ட்ரை சீட்ஸ் தான். அது வாட்டரில் போட்ட உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வெல்லப் ஆகும். வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா ஸ்வெல்லப் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்பிபிஷன். இஃப் இட் வேர் நாட் ஃபார் இம்பிபிஷன் சீட்லிங் வுட் ஹேவ் பீன் ஏபிள் டு எமர்ஜ் அவுட் ஆஃப் த சாயில். அந்த நல்ல ஸ்வெல்லப்பான சீட்ஸ் அப்படியே நம்ம கொண்டு போய் சாயிலில் போட்டோம்னா அது என்ன ஆகும், அதுலேருந்து க்ரோத் வந்து சீட்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் பிளான்ட்ஸ். தேங்க்யூ சேனல். ஸோ இன்னைக்கு சேனல் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 14th லெசனில் இம்பார்ட்டன்ட் டாபிக் டிரான்ஸ்பிரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டாப்பிக்கில் போகலாம். டிரான்ஸ்பிரேஷன் இஸ் த எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் எஸ்பெஷலி த்ரூ த ஸ்டொமேட்டா இன் லீவ்ஸ். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு எவாப்ரேஷன் ப்ராசஸ். எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வாட்டர் வேப்பர் ஃபார்மில் லீவ்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகும். அந்த ப்ராசஸ் நேம் தான் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ லீவ்ஸில் பர்டிகுலரில் எந்த பார்ட்லேருந்து இது எவாப்ரேட் ஆகும் அப்படின்னா ஸ்டொமேட்டா ஓப்பன் இன் அ டே டைம் அண்ட் க்ளோஸ்ட் அட் நைட். ஓப்பன் வந்து டே டைம் மட்டும்தான் ஓப்பன் ஆகியிருக்கும், நைட் டைமில் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஏன்னா டே டைமில் தான் என்ன இருக்கும், சன்லைட் இருக்கும், அதோட ஹெல்ப்பில் தான் அது என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆகும். த ஓப்பனிங் அண்ட் ஸ்டொமேட்டா இஸ் டியூ டு த சேஞ்ச் இன் த டர்ஜிடிட்டி ஆஃப் த காட் செல்ஸ். ஸோ ஸ்டொமேட்டாவில் இருக்கக்கூடிய காட் செல்ஸோட அதில் எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் டிரான்ஸ்பிரேஷன் வந்து நடக்கும். ஸோ வென் வாட்டர் என்டர் இன்டு த காட் செல் தே பிகம் டர்ஜிட்.
வாட்டர் வந்து காட் செல்ஸ்குள்ளே என்ட்ரான உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணி நல்லா பல்ஜராக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆயிரும். வென் த காட் செல்ஸ் ஆர் லாஸ் வாட்டர், ஸோ காட் செல்ஸ் இருக்கிற வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது பிகம் ஃப்ளாசிட். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளாட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், water evaporate from the mesophyll cells of the leaves through the open stomata, the lower water concentration of mesophyll cells. ஸோ பிளான்ட்டில் லீவ்ஸ் இருக்குது, லீவ்ஸில் தான் இந்த mesophyll cells இருக்கும். அதில் தான் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டாவில் தான் இதில் வந்து ட்ரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும். இப்போ வாட்டர் வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் ப்ராசஸில் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி அதில் ட்ரான்ஸ்பிரேஷன் வந்து நடக்கும். So as a result, moreover is drawn into these cells from xylem present in the veins through the process of osmosis. ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற மெத்தடில் வந்து இதாகும். ஆஸ்மாசிஸ் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, ஹையர் கான்சன்ட்ரேஷன் வாட்டர் மாலிகுல் எங்கே இருக்கோ அங்கேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கிற மாலிகுலுக்கு வந்து வாட்டர் வந்து மூவ் ஆகும். ஸோ வாட்டர் லாஸ்ட் ஃப்ரம் த லீவ்ஸ், ப்ரெஷர் இஸ் கிரியேட்டட் அட் த டாப் டு புல் ஓவர் மோரோவர் வாட்டர் ஃப்ரம் த சைலம் டு த மீசோஃபில் செல்ஸ். ஸோ கீழேருந்து சைலம் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர் அப்சர்வ் பண்ணி மேலே புல் பண்ணும். ஸோ சைலம் மூலமாக மேலே புல் பண்ணும்போது அது லீவ்ஸில் வந்து ஜாயின் ஆகி லீவ்ஸ்லேருந்து மீசோஃபில் செல்ஸுக்கு ஸ்டொமேட்டா வழியாக எக்ஸ்கிரீட் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். இந்த ப்ராசஸ் நேம் தான் டிரான்ஸ்பிரேஷன் புல். டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸை வந்து புல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் டிரான்ஸ்பிரேஷன் புல். ஸோ திஸ் எக்ஸ்டெண்ட் அப் டு த ரூட்ஸ், காசிங் த ரூட்ஸ் டு அப்சர்வ் மோர் வாட்டர் ஃப்ரம் த சாயில் டு என்ஷியர் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ரூட் டு த லீவ்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே லீவ்ஸ் வழியாக எவாப்ரேட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா வெளியில் இருக்கிறது டெம்பரேச்சர், லைட், ஹுமிடிட்டி, விண்ட் ஸ்பீட், இதுவும் டிரான்ஸ்பிரேஷன் அஃபெக்ட் பண்ணும். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இன்க்ளூடிங் நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா, பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஸ்டொமேட்டா, வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிளான்ட், தென் canopy ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் டு அஃபெக்ட் த டிரான்ஸ்பிரேஷன். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா கிரியேட் டிரான்ஸ்பிரேஷனல் புல் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி டிரான்ஸ்பிரேஷன் வந்து என்ன பண்ணலாம், எவாப்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்ளை வாட்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கும் வாட்டர் வந்து கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் மினரல் ஃப்ரம் த சாயில் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ வூட் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த மினரல்ஸு சைலம் என்ன பண்ணும் அப்படின்னா புல் பண்ணுறதுனால எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து மினரல்ஸ் வந்து சேரும். கூல்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் பை த எவாப்ரேஷன். ஸோ வாட்டர் வந்து ரொம்ப கூலிங்காக வந்து ஹீட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கூல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும். கீப்ஸ் த செல்ஸ் டர்ஜிட், ஹென்ஸ் மெயின்டைன் தேர் ஷேப். ஸோ எப்போ பார்த்தாலும் அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணி இருக்காமல் டர்ஜிடாகவே இருக்காமல் கொஞ்சம் ஃப்ளாசிடாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணலாம். டர்ஜிட்டில் இருக்கும்போது அது ஒரு ஷேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். The next topic is